வணக்கம். நான் டாக்டர் ரவிசங்கர், குழந்தைகள் மருத்துவர். டாக்டர் ரவிசங்கர் குழந்தைகள் மருத்துவமனை மதுரையிலேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்கள் குழந்தைகளுக்கு லூஸ் மோஷன் ஏற்படும் போது வீட்டிலேயே இருந்து என்ன மருத்துவம் பண்ணலாம், டாக்டர்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி வீட்டிலேயே நீங்கள் என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணலான்றதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இதுதான் ஓஆர்எஸ் பவுடர். அதை மிக்ஸ் பண்ணி இப்போ எல்லா கடைகளையும் கிடைக்கிது. எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் போய் கேட்டவுடனே உடனே கொடுத்துருவாங்க. இது ஈஸியாக நீங்கள் வாங்கி எல்லாருக்குமே குழந்தைகளுக்கு தரலாம். இதில் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இது ஒன்று. ஒருவேளை நைட் ஆயிடுச்சு அல்லது போக முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த நேரத்தில் வீட்டிலேயே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது என்ன பண்ணலாம், அதில் உணவு முறைகளை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். இந்த ஓஆர்எஸை நீங்களே உங்கள் வீட்டிலே பண்ணுறதுக்கு எளிய முறை ஒன்று இருக்குது. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு வைங்க. ஒரு ஸ்பூன் சர்க்கரை கலந்து, அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு கலக்கணும். அதை கலக்கணும், நல்லா கலந்துருங்க. இப்போ இது நீங்கள் வீட்டிலேயே பண்ண ஓஆர்எஸ், இதுக்கு இணையானது தான். இது வீட்டிலே நீங்கள் பண்ண ஓஆர்எஸ். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு தரலாம். ஒருவேளை இது பண்ண முடியல, இதையும் தாண்டி நாங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு வழி இருக்குது முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அரிசி கஞ்சி பண்ணலாம். அரிசி கஞ்சி இருக்குது, அரிசி கஞ்சி எடுத்து வைங்க. அரிசி கஞ்சி நீங்கள் தர்றது உப்பு கலந்தது. அரிசி கஞ்சி வீட்டில் குழந்தைங்களுக்கு தந்தால் ரொம்ப நல்லது. வாந்தி வர்ற குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் 1 நிமிஷத்துக்கு தரணும். ஒருவேளை வாந்தி அதிகமாக இருந்துகிட்டு இருந்தால் 3 நிமிஷத்துக்கு 1 ஸ்பூன் தரலாம். ஸ்லோவாக தரலாம். குழந்தைக்கு ஆகாரம் தேவைப்படுகிறது, அப்போ தரலாம். ஒருவேளை அரிசி கஞ்சி பண்ண முடியலன்னா ஜவ்வரிசி வச்சுட்டு ஜவ்வரிசி கஞ்சி பண்ணலாம். இதுவும் குழந்தைக்கு லூஸ் மோஷன் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லது. அரிசி கஞ்சி தரலாம் அல்லது ஜவ்வரிசி கஞ்சி தரலாம். சரி, அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, இப்போ அப்பா மட்டும்தான் இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு பண்ண வேண்டியிருக்கு. அந்த நேரத்தில் அப்பா என்ன பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட்டு கோகோனட் வாட்டர், இளநி வாங்கி தரலாம். இளநி தண்ணி குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. லூஸ் மோஷன் போயிட்டு இருக்கும்போது அந்த இது தந்தாலே இணையானது தான். ஒருவேளை அது இல்லாமல் மோர் தரலாம். மோர் அதுவும் இணையானது தான், ஓஆர்எஸ்க்கு இணையானது தான். வீட்டிலே நீங்கள் பண்ணக்கூடியது தான், ஈஸியாக நீங்கள் பண்ணக்கூடியது. நீங்கள் பண்ணி தந்த குழந்தைங்களுக்கு பண்ணி தரலாம். அல்லது லைம் வாட்டர் பண்ணி தரலாம். லைம் புழிஞ்சு உப்பு கலந்து தரலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் குழந்தைங்களுக்கு டீஹைட்ரேஷன் வராமல் தடுக்கப்படும். சரி, இதெல்லாம் வீட்டிலே நீங்கள் பண்ணக்கூடிய முறைகளை பற்றி நான் சொன்னேன். எது நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, குழந்தைகளுக்கு குளுக்கோஸ் மட்டும் தர்றது. குளுக்கோஸ் மட்டும் கடையில் வாங்கி தண்ணியில் கலந்து, நான் இப்போ சொன்னேன் ஓஆர்எஸ் எப்படி கலக்கிறதுனா, சர்க்கரையை போட்டு அதில் உப்பையும் கலந்து தான் தந்தோம். ஆனால் குளுக்கோஸ் மட்டும் கலந்து போனால் கொடுத்தா லூஸ் மோஷன் அதிகமாக போகும். அதனால் அது மட்டும் தனியாக தரக்கூடாது. இது ஒரு கூடாது. இன்னொரு விஷயம், வாந்தி பேதி போயிட்டு இருக்கும்போது குழந்தைக்கு தொக்கு எடுக்கிறது, வசம்பு கொடுக்கறது, உரல் சுத்துதல், சுளுக்கு எடுத்துதல், வயிற்றை காயப்படுத்துதல், குடல் தட்டுதல், சாதம் கொடுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் தவறு. இதெல்லாம் குழந்தைகளுக்கு பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, வீட்டிலேயே லூஸ் மோஷன் போயிட்டு இருக்கும்போது என்ன தரணும், சிம்பிளாக கடையில் போய் வாங்குறது என்ன, அம்மா இருக்கும்போது என்ன பண்ணலாம், அம்மா சமைக்க முடியல அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், அப்புறம் எது கூடாது, இதைத்தான் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். இந்த தகவல் பற்றி இன்னும் தெளிவாக தெரியணும்னா எங்கள் வெப்சைட்டை அனுப்பவும். எங்கள் வெப்சைட் www.madurai children hospital.in. வணக்கம்.